இப்போ நம்ம ஸ்டஃப்டு மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் துருவி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பல் பூண்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூமை கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கீழே உள்ள இந்த போர்ஷனை எடுத்துகிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூமுக்கும் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் மஷ்ரூம் நல்லா குக் ஆகும். இப்போ கீழே உள்ள சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி ஆயிரும். இது சாஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புது புது ரெசிபிகளுக்காக.